இந்த சம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சம் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஹம்பிள் இஸ் கிவன் பை த கோட், ஹம்பிள் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா வாட் இஸ் த கோட் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இருக்குது. ஸோ எங்கேருந்து வந்தது? லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா? அது ஹெச். ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. அடுத்தது எல் வந்திருக்கு, லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு, அப்புறம் அங்கேயே இருக்கிறது. அடுத்து லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு, அப்புறம் அந்த இடத்துலையே இருக்கிறது, ஃபஸ்ட்லேயே இருக்கிறது. ஓகேவா? ஸோ புரியுதா? இந்த மாதிரி தான் இதோட கோட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிறது, அப்போ என்னது? என். ஸோ அப்போ அப்படியே இறக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓ. அடுத்து என்னது? டியை நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்லேருந்து ஐ. ஸோ அப்போ அடுத்து என்னது? யூ. ஸோ அடுத்தது டி, அடுத்தது சி, அடுத்தது லாஸ்ட்லேருந்து வரப்போ ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன், இதே மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு எங்கே கொடுத்துருக்காங்க? NEODIUTCA. ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் ஈஸியாக போட்டுருவீங்கல்ல. ஸோ எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு எந்த சம் டவுட் அப்படின்னாலும் அந்த சம்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.